கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். விராட் கோலி ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காரு. ஆர்சிபி ஃபேன்ஸை பத்தி அண்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய கேம்ஸை பத்தியும். ஸோ நேற்று மேட்ச் வின் பண்ணதுக்கு அப்புறம் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல ஸ்கிப்பர் ஃபேப் டூப்ளசி அது மட்டும் இல்லாமல் நம்மளோட விராட் கோலி என்ன சொன்னாங்க. ஸோ இங்கிருந்து ஆர்சிபினால அந்த ஒரு டைட்டில் அப்படிங்கிறது பாசிபிளா? ஸோ இந்த சீசன் என்ன நடக்க போகுது, ஆர்சிபிக்கு ரிமைனிங் கேம் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் நம்மளுடைய ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எப்படியாவது போயே ஆகணும், பிளே ஆஃப் போயே ஆகணும் அப்படிங்கிற குறிக்கோளோட தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் அன்பார்ச்சுனேட்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த கேகேஆர் கேம் வின் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ தோணுது. அந்த ஒரு ரன் வித்தியாசத்தில் தோத்தது மிகப்பெரிய டிஃபரன்ஸா வந்து நிற்குதுங்க. ஆர்சிபிக்கு வருஷம் வருஷம் இதே பொழப்பா போச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இருந்தாலும் நேற்று ஒரு மேசிவான ஒரு கேம் சொன்னோம். விராட் கோலி நான் யாரு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டார். எல்லாருமே ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப ஸ்லோவா இருக்கு, 35 பால் பிடிச்சோ இல்லை 40 பால் பிடிச்சோ 50 அடிச்சு என்ன பிரயோஜனம்ங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் T20 வேர்ல்ட் கப் வேறு வருது. விராட் கோலி மேலே ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ நேற்றைய தினம் எல்லாருக்குமே பதிலடி கொடுத்துட்டான்னு சொன்னோம். அவருனால 40 பால் பிடிச்சி 50 ரன் அடிச்சு ஸோ மற்ற டீமுக்கு, அதாவது மற்ற பிளேயருக்கு சப்போர்ட் பண்ணி அந்த கேமை கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போகவும் முடியும். அதே 40 பால் பிடிச்சனால 92 ரன்னும் அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரைக் ரேட் 195 ஆடி மார்ச் காமிச்சிட்டாரு விராட் கோலி. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மேட்சை வின் பண்ணதுக்கு அப்புறம் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல ரெண்டு பேர் என்ன சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கிப்பர் ஃபேப் டூப்ளசி என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டூப்ளசி பொறுத்த வரைக்கும் ஒரு ரியலி குட் கேம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ லாஸ்டா ஒரு 5ல இருந்து 6 கேம் அப்படியே நாங்கள் தொடர்ந்து 200+ அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கோம். ஸோ டீம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, பேட்டிங் ஆர்டர் நல்லா இருக்கு. ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே எங்களை பொறுத்த வரைக்கும் பெட்டரா தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கேட்ச் எடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு எமோஷனலா வந்துட்டு பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாரு. நீங்க ஃபேப் டூப்ளசி செலிப்ரேட் பண்ணி பார்க்கவே முடியாது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அந்த ஒரு ஃபர்கூசனுடைய அந்த பால்ல ஸோ கேட்ச் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கேட்ச் பிடிச்சிட்டு பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாரு. ஸோ எனக்கு சரியா தெரியல, அது ஜானி பேஸ்டோட விக்கெட்னு நினைக்கிறேன். ஜானி பேஸ்டோவா ரைலி ரூசோவான்னு தெரியல. அந்த கேட்ச் பிடிச்சிட்டு பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாரு. அதையும் சொல்லியிருந்தாரு, ரொம்ப எமோஷனலா இருந்த ஃபீல்டில் இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் விராட் கோலி ரொம்ப அனிமேட்டடா பயங்கரமா இருந்தாரு இங்க ஃபீல்டில். ஸோ ரன் அவுட் பார்த்தோம் அப்படின்னா சும்மா தெறிக்க விட்டுருப்பாரு ஸ்டெம்ப்ல. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் லக்கும் தேவைப்படுது. மீதி இருக்கக்கூடிய கேம்ல வந்துட்டு ஃபோக்கஸ் பண்றோம். ஆனா உண்மையாலுமே இந்த டோர்னமெண்டோட எண்டில் எங்களுக்கு ரியலி குட் டீம் வந்துட்டு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபேப் டூப்ளசி சொல்லியிருக்காரு. ஸோ டூப்ளசி முடிச்சதுக்கு அப்புறம் ஆரஞ்சு கேப் ஹோல்டர் நம்மளுடைய விராட் கோலி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உண்மையாலுமே இந்த மாதிரி லோயலா இருக்கிற ஃபேன்ஸுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆரம்பத்தில் எங்களால் வந்துட்டு சரியா கொண்டு போக முடியல. ஸோ கிரிக்கெட் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி கேம் கிடையாது. ஸோ அது எப்போ வேணாலும் எந்த டைரக்ஷனில் வேணாலும் போகும். எங்களால் சரியான கோச் எல்லாருமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணியும் இனிஷியல் கேம்ஸ் எங்களால் வின் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஐபிஎல் வந்துட்டு கொஞ்சம் மொக்கையாக தான் பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிற விஷயம் தெரியும். அங்கிருந்து எப்படிடா புல் பேக் கிடைக்க போகுதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஒரு சூப்பரான ஸ்குவாட் உருவாயிருக்கு. ஸோ நாங்கள் தொடர்ந்து 5ல இருந்து 6 மேட்ச் 200+ வந்துட்டே இருக்கிறது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ பேக் டு பேக் வந்துட்டு கேம் வின் பண்ணியிருக்கோம். 4 in a row அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போக போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் கேமுக்காகவும் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய வெயிட்டிங்கில் இருக்கும். ஸோ லக் அப்படிங்கிறது எங்களுக்கு தேவைப்படுது. சேம் பேட்டர்ன் ஃபேப் டூப்ளசி என்ன சொன்னாரோ அதே மாதிரி தான் சொன்னார். இருந்தாலும் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன தான் அது ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குன்னு சொன்னார். அதாவது நாங்கள் ஃபேன்ஸுக்காக என்ன வேணாலும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் போயிட்டோம். ஸோ இந்த டோர்னமெண்ட் டைட்டில் இதெல்லாம் வேற விஷயம், எங்களால் 100% கொடுக்க முடியுமா, உங்களை சந்தோஷப்படுத்த முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ எனக்கு ஃபீல்டில் ரொம்ப அனிமேட்டடாக இருந்தேன். ஸோ பயங்கரமாக வந்துட்டு என்னால் வந்துட்டு செலிப்ரேட் பண்ண முடிஞ்சு. ஸோ ஃபேன்ஸுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்னால் முடிஞ்ச அந்த ஒரு பேட்டிங் அப்படிங்கிறத வந்துட்டு வெளிப்படுத்தினேன். ஸோ அது மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் சொன்னதுக்கப்புறம் ஃபேன்ஸுக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்யணும், இந்த டீம் வந்துட்டு ஃபேன்ஸுக்காக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் பற்றி சில விஷயங்கள் போடுவாங்க இல்லையா. ஸோ அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா கோச் எல்லாம் வந்துட்டு அப்படியே பெல்லெல்லாம் அடிச்சு லைனாக ஒருத்தர் நிற்க வச்சு யாரெல்லாம் பர்ஃபார்ம் நல்லா பண்ணாங்க. விராட் கோலியோட ஆரஞ்சு கேப் ஹோல்டர், அது மட்டும் இல்லாமல் விராட் கோலி ஹர்ஷல் பட்டேலுக்கு பர்பிள் கேப் கொடுப்பார். அந்த மூமெண்ட் அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பற்றி பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் விராட் கோலி எனக்கு பாராட்டி ஆகணும், ஒரு ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல சில விஷயங்கள் இருந்தது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் தான் சொன்னேன் இல்லையா, லக் பேஸ்டு தான். இதுக்கப்புறம் 2 கேம் வின் பண்ணாலும் லக் வேணும். பிகாஸ் மேலே இருக்கக்கூடிய சென்னை சூப்பர் கிங்ஸோ ஹைதராபாத்தோ தொடர்ந்து 2 மேட்ச் வின் பண்ணிட்டாங்கன்னா 8 வின் ஆயிரும். இப்போ ஆல்ரெடி ராஜஸ்தானும், ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் இருக்கக்கூடிய கேகேஆரும் 8 வின் பண்ணிட்டாங்க. இந்த 2 டீம் 8 வின் பண்ணிட்டாங்கன்னா ஆர்சிபி எலிமினேட் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ லக் பேஸ்டா என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம போக போகிறோம். இருந்தாலும் 100% முயற்சி போடுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த கேம்ப்ல அந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துச்சு. ஸோ இந்த விஷயம் சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்க, ஃபேன்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. எஸ் கண்டிப்பா ஒரே வாரம் கைஸ். ஸோ அடுத்த வாரம் மே 18 சனிக்கிழமை வருது. ஸோ அதோட ஆர்சிபியோட லீக் மேட்சஸ் அப்படிங்கிறது வந்துட்டு க்ளோஸ் ஆகுது. ஸோ ஐபிஎல் உடைய லீக் மேட்சும் அடுத்த சண்டேவோட முடியுதுன்னு சொல்லலாம். ஸோ இதுக்குள்ள என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 1 வீக்ல என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற மொத்த ரிசல்ட்டும் தெரிஞ்சிடும். ஹோப்ஃபுல்லி என்னவா இருந்தாலும் அதை நம்ம வந்துட்டு ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆர்சிபி ஃபேன்ஸ் நினைச்சிட்டு இருப்பாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸும் மேபி தோனிக்கு லாஸ்ட் சீசனாக இருக்கலாம். ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு செலிப்ரேஷனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது இந்த ஒரு வாரத்தில் ஐபிஎல்லுடைய
ஃபைனல் வீக்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ தாராளமா ஷேர் பண்ணலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.